தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யார் கவனித்து பார்க்க வேண்டும் என்று இங்கே எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பரம அழைப்பு என்று இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரம அழைப்பு, ஹெவன்லி காலிங், பரம அழைப்பு என்ற இடத்திலே நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் பரிசுத்த சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்ற இடத்திலே அது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்கு பெறக்கூடியவன், பரம அழைப்பை பெற்றவன் ஒரு பரிசுத்த சகோதரனாக இருக்கிறான். சகோதரரே என்ற இடத்தில் எழுதாதபடிக்கு பரிசுத்த சகோதரே, ஹோலி பிரதரின் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹெவன்லி காலிங் ஃபார் த ஹோலி பிரதரின். பரம அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் பரிசுத்த சகோதரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அழைப்பை தேவன் நம்ம எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தின் அவயவங்களாக இணைக்கப்படும்படியாக நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பு ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமான அழைப்பாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான பிரத்யேகமான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அழைப்பை பெற்றவர்கள் பரிசுத்த சகோதரர் என்ற இடத்திலே இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அட்ரஸ்ட் as a holy brother. பரிசுத்த சகோதரரே என்று இங்கு எபிரேய நிருபக்காரர் அவர்களை அங்கே எழுதுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரரே என்று அழைக்கிறார். ஒரு பரிசுத்த சகோதரர் என்ற இடத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நம்முடைய அழைப்புடைய மேன்மையாக இருக்கிறது. அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பை எல்லோரும் பெற்றிருக்கிறார்கள் என்ற பொதுப்படையான அழைப்பு இருக்கிறது. பொதுப்படையாக கிறிஸ்துவனிடத்தில் சேரும்படிக்கு எல்லோருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆத்மாவும் கெட்டு போகிறது அவருக்கு விருப்பம் அல்ல என்ற இடத்திலே அவர் நம்முடைய உலகத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தரில் இருக்கிறார் என்பது ஒரு பொதுவான அழைப்பு. அதிலிருந்து மேன்மையாக சகோதரர் என்ற அழைப்பு இருக்கிறது. அதுக்கு மேலாக பரிசுத்த சகோதரர் என்ற அழைப்பை இங்கே அவர் எழுதுகிறார். பரம அழைப்பு என்பது ஒரு பரிசுத்த சகோதரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே எபிரேய நிருபக்காரர் அதை தனித்துவமாக எழுதுகிறார். நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எபேசிய நிருபக்காரர் எழுதுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்பது ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இருக்கிறது. நாம் எல்லோரும் சகோதரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இடத்திலே நாம் சகோதரர்களாக இணைந்து இருப்பது என்பது ஒரு மிகுந்த மேன்மையான ஒரு அனுபவமாக 122ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 132ஆம் சங்கீதம். சகோதரர் ஒருமித்து இருப்பது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று 133ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டது. 133ஆம் சங்கீதம் சகோதரருடைய ஒருமைப்பாட்டை அழைக்க நாம் ஒவ்வொருவரும் சகோதரராக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இடத்திலே பிரத்யேகமான அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 46, 47, 48, 49, 50 வசனங்கள், 4 வசனங்களை நாம் பார்த்தால் அங்கே இயேசுவானவர் ஊழியத்தின் பகுதியிலே இருக்கும் பொழுது அவருடைய சகோதரரும் தாயும் வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அவருக்கு சொல்லப்படுகிறது. அதை நாம் வாசிக்கிறோம். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார். உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே இருக்கிறார்கள் என்ற செய்தி இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல அவருடைய மறுத்தரம் என்ன என்று நாம் வாசிக்க கேட்போம். 49, 50 வசனங்கள்.
தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார்? என் தாய் யார், என் சகோதரர் யார்? தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, தம்முடைய கையை தம்முடைய சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்றார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்த அழைப்பு பெற்றிருக்கிறோம். அது ஒரு பரம அழைப்பு, heavenly calling for the holy brethren என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பரம அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரம அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே தான் நாம் அவருக்கு சகோதர சகோதரியும் ஆகிறோம். எப்படி அவருக்கு சகோதர சகோதரி ஆகிறோம்? பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி அவருடைய சித்தத்தை செய்துதான் நாம் சகோதரராக்கப்படுகிறோம். ஆனால் இந்த சகோதரர் ஆக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு அழைப்பு பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து இயேசுவானவர் மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் துவங்கி அவர் சொல்லுகிற ஒரு உவமை இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் அவர் ஒரு உவமையை சொல்ல துவக்கி 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? தன்னுடைய குமாரனுக்கு ஒரு கல்யாணம் நடப்பித்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பனையாக பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு உவமையை அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? அது தன் மகனுக்கு ஒரு திருமணத்தை கல்யாணத்தை ஆயத்தப்படுத்தி அதுக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தின ஒரு ராஜாவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அவன் ராஜ விருந்தை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய குமாரனுடைய கல்யாணத்துக்கு ஒரு ராஜ விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ராஜ விருந்துக்கு தகுதியான ஒரு கூட்டத்தை அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறார், ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார். அந்த பட்டியலில் இடம்பெற்றவர்களுக்கு முதலாவது இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் தொடர்ச்சியாக நாம் வாசிக்கிறோம். அந்த அழைப்பு கொடுக்கும்படி அவர் தன் வேலைக்காரரை அங்கு குறிப்பிட்ட முன்குறிக்கப்பட்ட அந்த பட்டியலிலே இடம்பெற்ற ஆட்களுக்கு அவர் அங்கே அனுப்புகிறார். கல்யாண செய்தியை, விருந்தின் செய்தியை சொல்லி அனுப்புகிறார் என்ற இடத்திலே அதிலே அவர்கள் அந்த அழைப்பை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், அந்த அழைப்பை எப்படி அள்ளத்தள்ளினார்கள், அந்த அழைப்பை எப்படி அவமதித்தார்கள், அந்த அழைப்புக்கு விரோதமாக வேலைக்காரரை எப்படி கொன்று போட்டார்கள் என்பது அங்கே வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அழைப்பை முதலாவது பெற்ற கூட்டத்தார் எப்படி இருக்கிறார்கள் வாசிக்க கேட்போம். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விருந்து ஆயத்தமாக்கப்படுகிறது. அந்த விருந்துக்கான அங்கே தகுதியானவர்கள் என்று ராஜா ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார். அந்த பட்டியலில் உள்ளவர்களை அழைக்கும்படி அவர் தன் வேலைக்காரரை அனுப்புகிறார் என்ற இடத்திலே அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வர மனது இல்லை, அதான் விஷயம். அவர்களுக்கு வர மனதில்லை என்ற இடத்துல இந்த முதலாவது கூட்டம் என்ன செய்தது என்று நாம் பார்ப்போம். முதலாவது அழைக்கப்பட்டவர்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். தங்கள் வேலையை பார்க்கும்படி சென்று விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தங்கள் அலுவலாக சென்று விட்டார்கள். ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் சென்று விட்டார். அங்கே மற்றொரு பகுதியிலே இதே உவமை சொல்லும் போது ஒருவன் தான் வாங்கின மாட்டை அங்கே அவன் சரிபார்க்கும்படியாக போகிறான். ஒருவன் தோட்டத்தை வாங்கினேன் என்று சொல்லுகிறான். ஒருவன் கல்யாணம் நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறான். இப்படி அவர்கள் ஆளுக்கு ஒரு காரணம் வைத்திருக்கிறார்கள் இந்த அழைப்பை புறக்கணிக்கும்படியாக என்று நாம் பார்க்கிறோம். இந்த முதல் கூட்டத்தார் யார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் இந்த முதல் கூட்டத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வரும் பொழுது நான் இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கே வந்திருக்கிறேன்,
12 பேரை ஆயத்தப்படுத்தி ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுதும் நீங்கள் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கே போங்கள், மற்றவர்களிடத்தில் நீங்கள் போக வேண்டாம் என்று முதலாவது அழைப்பு அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது அவர் தனக்கு சொந்தமானவர்களில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து தான் சொல்ல வருகிறார். யாக்கோபின் குடும்பத்துக்கு தான் ரட்சிப்பு முதலாவது வருகிறதாகவும் அதற்கு பின்பாக தான் அது புறஜாதிகளுக்கு வந்திருக்க வேண்டும். இந்த அழைப்பின்படி அழைக்கப்பட்டவர்கள் வந்திருந்தாலும் கூட அதுக்கு பின்பும் தெருக்களிலும் ஓரங்களிலும் இருந்தவர்களை அவன் போஷித்திருப்பான். ஏன்னா தன் மகனுடைய கல்யாணம் இல்லையா, எல்லாரையும் போஷித்திருப்பான். ஆனால் முதலாவது பட்டியலில் இருந்தவர்கள் வந்திருப்பார்கள். முதலாவது பட்டியலில் இருக்கிறவர்களை அவன் அழைத்தான் என்ற இடத்திலே அவர்கள் அதை வர மனதில்லாதிருந்தார்கள், புறக்கணித்தார்கள், வேலைக்காரரை கொன்று போட்டார்கள் என்ற இடத்திலே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வந்த காலத்திலும் சரி, அதுக்கு முன்பான காலத்திலும் சரி, இயேசு தேவனுடைய திட்டத்தை அவர்கள் விரும்பவில்லை என்று நாம் பார்க்கிறோம். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள், பஸ்காவை அடித்து எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் அவருடைய மனது எல்லாம் எகிப்தில் தான் இருந்தது. எகிப்தின் கரிச்சட்டிகளை விரும்புகிறோம், எகிப்தின் காரியங்களை விரும்புகிறோம், எகிப்திலே செத்திருக்கலாம் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். எகிப்தை விட்டு முழுவதுமாக அவர்கள் வரக்கூடிய இடத்திலே மனதில்லை என்ற இடத்துல இருக்கு. இரண்டாவது, அவனுடைய வேலைக்காரரை எதிர்த்தார்கள், அங்கே அசட்டை பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அசட்டை பண்ணினார்கள், தேவனுடைய நடத்திப்பை அசட்டை பண்ணினார்கள். மோசேயும் ஆரோனும் நடந்த வழிகளை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள், அவர்களை எதிர்த்தார்கள். அநேகர் அவர்களை எதிர்க்கக்கூடிய இடத்திலே கோராகு போன்றவர்கள் எதிர்த்து அவனுக்கு மூர்க்கமாக அவனை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருந்தார்கள். அவருடைய வேலைக்காரருக்கு, அவருடைய ஊழியர்களுக்கு மனமுறிவை உண்டாக்கினார்கள் என்று இஸ்ரவேல் அங்கே நீங்கள் உங்கள் முற்பிதாக்கள் இப்படிதான் இருந்தாங்க, அவர்களிடத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்று போட்டார்கள், தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க விரும்பவில்லை, நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க, நான் மேசியாவான்னு கேட்கிறீங்க, நீங்க மோசேவையும் அறியவில்லை, அவன் தந்த வேத வாக்கியங்களையும் அறியவில்லை, தீர்க்கதரிசிகளையும் கொன்று போட்டீர்கள், இப்பொழுது உங்கள் ஆபிரகாமுக்கு குமாரர்னு சொல்றீங்களே, நீங்க ஆபிரகாமுக்கு குமாரர் அல்ல, உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாயிருக்கிறீர்கள். அவன்தான் என்னுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளாதவனும் அதை எதிர்த்து விழுந்து போனவனுமாய் இருக்கிறான், நீங்களும் அவைகளையே செய்கிறீர்கள் என்ற இடத்தில் தான் கொண்டு வருகிறார். கொலைபாதகத்துக்கு அவர்கள் உட்பட்டு போனார்கள். இங்கே ராஜா கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்தி பட்டியலில் இருந்து தமக்கு வேண்டியவர்களை அவர் அழைத்து அனுப்பினார், அதை அசட்டை பண்ணினார்கள், மனதில்லாதிருந்தார்கள், வேலைக்காரரை கொன்று போட்டார்கள் என்ற இடத்தில் தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பனையாக தான் இவைகள் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்க இந்த விசுவாசத்துக்கு வந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய தேவனுக்கு, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுத்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுள் கொடுத்த விவிலியத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை கொடுத்து சாட்சி இடுகிறவர்கள் அவைகளே. வேத வாக்கியம் என்று அவை யாரை சொல்லுது, எதை சொல்லுகிறார்? தோராவை தான் சொல்லுகிறார். 5 ஆகமங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இல்லையா? தோரா, கெத்துவி, நவீன், தனாக் என்று வருகிறது. நவீன், கெத்துவி, தோரா, நவீன், கெத்துவி, தனாக். அதாவது தோராவும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் அங்கே மற்ற புஸ்தகங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பழைய ஏற்பாடு நாலாகமத்தோடு முடிவடைகிறது. தீர்க்க தரிசன புஸ்தகங்களோடு சேர்ந்து நாலாகமத்திலே முடிவடைந்து விடுகிறது. அந்த பட்டியலின்படி மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமும் இல்லை, நமக்கு வேறு விதமாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. அப்ப அவர் எதை ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார்? மோசே கொடுத்த சட்ட திட்டங்களை அவர் ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு தேசத்தையும் ஒரு சட்டத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அந்த தேசத்திலே தேவன் கொடுத்த சட்ட திட்டங்களை கை கொண்டு அவர்கள் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு மேசியாவை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கானானை அடைந்து கொள்ளதான் கொண்டு வந்துட்டாரே, ஆனால் மேசியாவை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்துல அவருடைய வாழ்வியல் இல்லை, அவருடைய வாழ்க்கை இல்லை. அங்க 2.5 கோத்திரத்தார் என்ன சொல்றாங்க? உடைய கண்களில் தயவு கிடைத்தால் யோர்தானுக்கு இந்த பக்கமே நாங்க சுதந்திரம் வாங்கிக்கிறோம்ன்றாங்களே. ரூபனியரும் காத்தியரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் இங்க யோர்தானே கடக்கலையே, வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ளேயே போல. என்ன சொல்றாங்க?
எங்கள் ஆடு மாடுகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த இடம் நல்லா இருக்கும். மோசே அதை திருத்தி சொல்றாரு, உங்க பிள்ளைகளுக்கும் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் இது நல்லா இருக்கும்னு சொல்லுங்கப்பா. பிள்ளை ஆடு மாட்டை வைக்கிறீங்களே, பிள்ளைங்களை வைங்க அப்படிங்கிற. பிள்ளைங்கன்னு சொல்லுங்க ஐயா. நீங்க அதை வாசித்து பார்த்தால் முதல்ல அவர்கள் ஆடு மாடுகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த நிலம் கரெக்டா இருக்கு. மோசே சொல்றாரு, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் ஆடு மாடுகளுக்கு இது சரியா இருக்கும். ஆனா சகோதரர் சுதந்திரத்தை பெறும் வரைக்கும் நீங்கள் யுத்த சன்னந்தராக அவருக்கு முன்பாக நடக்க மோசையோடு அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள். உடன்படிக்கையின்படி நடந்தார்கள். தாங்கள் சொன்ன உடன்படிக்கையை காத்து கொண்டவர்கள் கடவுள் சொன்ன உடன்படிக்கையை காத்துக்கலையே. உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது யோர்தானுக்கு இப்புறத்திலே நீங்கள் தயவை பெறுகிறதுக்கா? தயவு எதுக்கு? சுதந்திரத்தை அடையாமல் இருக்கிறதுக்கா நம்ம தயவு கேட்கறது? உங்களுடைய கண்களில் தயவு கிடைத்தால் நாங்க சுதந்திரத்தை பெறாம போலாம் நான் கேட்கறது. உங்களுடைய கண்களில் தயவு கிடைத்தால் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். நதிக்கு அந்த பக்கம் சுதந்திரம்னா, யோர்தானுக்கு அந்த பக்கம் சுதந்திரம்னா யோர்தானுக்கு அந்த பக்கம் தான் நீங்க பெறணும். யோர்தானுக்கு இந்த பக்கத்துல எனக்கு இங்கதான் சௌகரியமா இருக்கு அப்படின்னு கேட்டது அவருடைய பிரச்சனை. ஆனாலும் கொடுக்கப்பட்டது. நீங்கள் கேட்டால் எதுவும் கிடைக்கும். ஆனால் கிடைத்ததுக்கான பலனை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப தாம் தெரிந்து கொண்ட யாக்கோபின் சந்ததியின் இடத்துக்கு, தம்முடைய சொந்த ஜனங்களாகி இஸ்ரவேலர் இடத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்ற இடத்திலே இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர்களோ மனதில்லாது இருந்தார்கள். அவர்களுக்கு மனமில்லை. அவர்களோ அசட்டை பண்ணினார்கள். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களோ அவரை கொன்று போடும்படிக்கு இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்களே, அதே போலவே மேசியாவையும் கொல்வதற்கு அவர்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள் என்ற இடத்தில் தான் அவருடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் ரட்சிப்பு புறஜாதிகள் இடத்துக்கு முதலாவது வந்திருக்கிறது. ரட்சிப்பு புறஜாதிகள் இடத்துக்கு வரணும் முதல்ல அல்ல. ரட்சிப்பு இஸ்ரவேலர்கள் இடத்தில் வந்து நிறைவை பெற்று அது புறஜாதிகளுக்கு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்படி ஒரு அழைப்பை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த அழைப்பை அவர்கள் புறக்கணித்தார்கள். அந்த அழைப்புக்கு இணங்குவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. அந்த அழைப்புக்காக அனுப்பப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்று போட்டார்கள். மேசியாவையும் கூட அவர்கள் கொன்று போடக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறார்கள். இப்ப ராஜா சொல்லுகிறாரு, நீங்க ராஜா அதற்கு பின்பாக தன்னுடைய படையை அனுப்பி அந்த பட்டணங்களை நியாயம் தீர்த்தான். வாசிங்க அடுத்த வசனம் 12:13. ராஜா அதை கேள்விப்பட்டு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டது. ஏன் பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டது? எழுத்தின்படி இருக்கக்கூடிய எருசலேமை அவர்களுக்கு தலைநகரமாகவும் சியோன் கோட்டையும் கொடுத்து அதன் மூலமாக முழு சுதந்திரமும் ஆளப்படுகிறது. ஆனால் மெய்யான சுதந்திரமாகிய மேசியாவை அவர்கள் அடைந்து கொள்ளவில்லை. அதான் முக்கியம். மேசியாவை அவர்கள் அறியாதபடிக்கு எருசலேம் ஆலயம் ஆலயம் போயிட்டாங்களே, ஆலயம் முழுவதும் சுட்டெரிக்கப்பட்டு போய்விட்டது என்று நாம் தெரிந்துள்ளோம். சாலமோன் கட்டின ஆலயமும் சுட்டெரிக்கப்பட்டு விட்டது. செருபாபேலின் ஆலயம் கட்டப்பட்டு அது பின்பு ஏரோதின் காலத்திலே 46 வருஷம் பழுது பார்க்கப்பட்டு இருக்கிறது. இப்போ ஏரோதின் ஆலயமும் சுட்டெரிக்கப்பட்டு போய்விட்டது. ஆலயம்னா ஆலயம் முக்கியமா ஆண்டவர் முக்கியமா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எழுத்தின்படியான ஆலயத்தையே அவர்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். எழுத்தின்படியான ஆலயம் தான் அவர்களுக்கு மிகவும் முக்கியமாக இருந்ததே தவிர மேசியாவை அறிந்து கொள்ளக்கூடிய இடத்திலோ மேசியாவை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலோ அவர்கள் இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். மேசியாவை அறிந்து கொள்ளவும் இல்லை, மேசியாவை அடைந்து கொள்ளவும் இல்லை என்ற இடத்திலே அவர்களுடைய எருசலேம் சுட்டரிக்கப்பட்டு போய்விட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அவருடைய எருசலேம் சுட்டரிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் தள்ளப்பட்டு போகக்கூடிய இடத்துக்கு போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தீர்க்கதரிசிகளை மாத்திரம் அல்ல, மேசியாவையும் கொலை செய்யக்கூடிய இடத்துக்கு போய்விட்டார்கள். தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கும் தேவனுக்கும் முக்கியத்துவம் தராதபடிக்கு தங்கள் எழுத்துப்படியான வழக்கங்களையும் எழுத்துப்படியான எருசலேமையும் கட்டி கொண்டார்கள். ஆவிக்குரிய சந்ததி என்று கொண்டு வரப்பட்டவர்கள் ஆவிக்குரிய மேன்மையான தேவனுடைய வெளிச்சத்தை அவர்கள் பெறாதபடிக்கு வசனத்தை விட்டுட்டாங்க. ஆனா
வாடிக்கையாக தாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை பிடித்துக் கொண்டார்கள். மேசியாவை விட்டுவிட்டார்கள், ஆனால் எழுத்தின்படி எருசலேமை பற்றி கொண்டார்கள். அது அல்ல தேவனுடைய திட்டம். இந்த இடத்தில் தான் அவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். ரோம நிருபக்காரர் அதை குறித்து 9, 10, 11 அதிகாரங்களிலே அதை விழாவாரியாக எழுதுகிறார். இஸ்ரவேலர்கள் இல்லாமல் போயிட்டாங்களே, அவருடைய வைராக்கியம் அறிவு கேட்டதாக இல்லாமல் போய்விட்டதே, அவர்களுடைய குறைவு, அவர்களுடைய தவறு நமக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறதே, அவர்களுடைய குறைவு, அவர்களுடைய தவறு இல்லாதபடிக்கு அவர்கள் பரிபூரணத்தை அடைந்திருந்தால் நாம் எவ்வளவு பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போம் என்பது பவுல் அப்போஸ்தலனுடைய கூற்றாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் அப்படித்தானே கொண்டு வரார். என் ஜனங்கள் தள்ளப்பட்டு போறாங்களே, பவுல் அப்போஸ்தலனுக்கும் மோசேக்கும் ஒரே ஆவி, ஒத்த ஆவி இருக்கிறது. மோசே என்ற இடத்துல இந்த ஜனங்களுக்கு பதிலாக என் பேரை கிறுக்கி போடும் என்றுதான் மோசே வருகிறார். இங்கே பவுலும் என் ஜனங்களுக்கு பதிலாக நானே தள்ளப்பட்டு போயிருந்தால் நலமாயிருக்கும் என்ற இடத்தில் தான் அவர் வருகிறார். அப்ப ஜனங்கள் மேல், தேவனுடைய ஜனங்கள் மேல் அவர்களுக்கு இருந்த பற்று, இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய மனது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை கையளிக்கப்பட்டிருக்கிறது, எங்களையோ கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது என்ற இடத்தில் தான் பவுல் அப்போஸ்தலன் இதை எழுதுகிறார். அப்ப தேவ ஜனத்தை தேவனுடைய ஊழியர்களே எவ்வளவு அன்பு கூறுவார்கள், ஆனால் தேவன் எவ்வளவு அன்பு கூறுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இவ்வளவு நடந்தோம், யூதர்கள் தள்ளப்பட்டது போல நாம் நினைக்க கூடாது என்றுதான் அவர் உங்களையே நீங்கள் புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அவர்கள் இப்போது தள்ளப்பட்டது போல இருந்தாலும், கடினமானது உண்டாயிருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவார் தேவன். அங்க காட்டொலியோ மரங்களாகிய உங்களையே சுய ஒலியோ மரத்தோட ஒட்ட வைத்திருக்கிறாரே, அதன் வேருக்கும் சாரத்துக்கும் உரியவர்களாக நீங்கள் மாறி இருக்கிறீங்களே, அவர்களையும் அவர் கொண்டு வருவார் என்ற இடத்துக்கு வருகிறார். அவர்களையும் கொண்டு வருவார் ஐயா. இவர்கள் சுட்டெரிக்கப்பட்ட இடம் என்பது முழுவதும் எருசலேமை துடைத்து போட்டார் என்பதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவர்கள் அந்த வெளிச்சத்தை அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே மேன்மை என்பது எருசலேமையும் சீயோனையும் பிடித்ததுதான். இந்த மேன்மை தாவீது காலத்தில் தான் தேவன் அதை நடப்பிக்கக்கூடிய இடத்திலே தேவன் அனுமதி கொடுக்கிறார். தாவீது தான் இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறார். தாவீது இந்த இடத்தை கண்டுபிடித்து இதை கட்டி கொண்டார். ஆபிரகாமுக்கு பின்பு இந்த இடத்துக்கு நேரடியாக வருவது தாவீது தான். அதுக்கு நடுவில் ஒருவரும் வரல. ஆபிரகாம் இந்த இடத்தை கண்டுபிடித்து ஈசாக்கை பலியிடும்படியாக வந்ததும், அங்கே தாவீது அங்கே எருசலேமுக்கு விரோதமாக வந்த பட்டயம் நிறுத்தக்கூடிய இடத்திலே அவன் பலியிட்டதும், தன் ஜனத்துக்கு விரோதமாக பட்டயம் வந்த இடத்திலே அவன் பலியிட்டதும் ஒரு நாளின் காலமும் ஒன்றுதான். இது ஒன்றிணைந்த இடத்துல தான் இந்த எருசலேம் கட்டப்படுகிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகி இயேசு கிறிஸ்துவின் வம்சம் வரலாறு. அங்கே தாவீதும் ஆபிரகாம் என்ற இடத்தில் தான் எருசலேம், தாவீது ஆபிரகாம் என்ற இடத்தில் தான் மேசியா வருகிறார் என்ற இடத்திலே அவருடைய சொந்த ஜனங்கள் இதை ஆராயாதபடிக்கு அவர்கள் இவர்களை இழந்து போனார்கள். ஆபிரகாம் பிள்ளைங்கன்னு சொன்னாங்க, ஆனா மேசியாவை அவர்கள் இழக்கக்கூடிய இடத்திலே தான் அவருடைய பார்வை இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்காது, என்னை குறித்து சாட்சியிடுகிறவங்க அவைகளே என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவனை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் மேசியாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்கிறதை விட்டுவிட்டு தாங்கள் வழக்கப்படியான காரியங்களை செய்யக்கூடிய இடத்திலே போய்விட்டார்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்த வேதபாரகர் பரிசேயர் என்பவர்கள் தங்களுடைய பூமிக்குரிய ஸ்தானங்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளும்படியாக மேசியாவை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள அவர்கள் விரும்பவில்லை. அங்க லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டதாகட்டும், பிறவி குருடன் கண்ணை அடைந்ததாகட்டும், குஷ்டரோகி குணமாக்கப்பட்டதாகட்டும், இதெல்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள். இங்கே குஷ்டரோகம் குணமானது, பிறவி குருடன் பார்வையடைந்தது, இதெல்லாம் மெசியானிக் மிராக்கிள்ஸ். இவையெல்லாம் மேசியா மாத்திரமே செய்ய முடியும் என்று வேதபாரகர்கள் அறிந்திருந்தார்கள். அதனாலதான் உலகமே அவன் பின்னாடி போயிடுச்சு, நம்முடைய பொசிஷன்ஸ் போயிடும். ரோமர்கள் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை தள்ளி நம்மளை புறம்பாக்கிடுவாங்களே. அங்க பெரிய வியாபாரம் நடக்குது, எருசலேம்ல பெரிய பதவிகள் இருக்குது, பெரிய படை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தானங்களை அவர்கள் இழக்க விரும்பவில்லை. பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த
பரம அழைப்பை தவிர பூமியினுடைய காரியங்களை முக்கியத்துவமாக அவர்கள் நினைத்தார்கள். எழுத்தின்படியான காரியங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதுதான் அவர்கள் இந்த அழைப்பை இழந்து போனதாக இருக்கிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அவருடைய ஊழியக்காரரை கொன்று போட்டார்கள். இப்பொழுது ராஜா ஆள் அனுப்பி முழுவதும் பட்டணங்களை சுட்டெரித்து போட்டார், தொடைத்து போட்டார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொத்தாக எடுத்து சீரியர் கையில கொடுத்துட்டார். அந்த படையெடுப்புக்கு பின்பு அவர்கள் எங்கும் திரும்பி வரவில்லை. அசீரியர்கள் இவரை கொண்டு போய் இஸ்ரவேலர்களை கொண்டு போனதுக்கு பின்பு அவங்க திரும்பி வரல. பாபிலோனியர்கள் யூதர்களை கொண்டு போனாலும் யூதர்கள் ராஜ்யத்துக்கு திரும்பிட்டாங்களே. ஆனால் இஸ்ரவேலர்கள் 10 கோத்திரம் இன்றைக்கும் வரவில்லை என்ற இடத்தில் தான் இருக்கிறது. தாவீதின் குமாரராகிய சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் சித்தம் கொண்டு, நீ அல்ல உன் குமாரனாகிய சாலமோனை கட்டுவான் என்ற இடத்துல 3 குமாரர்கள் தாவீதுக்கு பிறந்தார்கள். 3 பேர். தாவீதுக்கு 3 குமாரர் பிறந்து 3 பேர் எருசலேமை கட்டக்கூடிய இடத்திலே கொண்டு வரப்படுகிறார்கள் என்பது 2 எழுத்தின்படியான எருசலேம், 3வது பரம எருசலேம் என்பதை நாம் தெரிந்துள்ளோம். தாவீதுக்கு 3 முன்குறிக்கப்பட்ட குமாரர் யாரு? 2 சாமுவேல் 7ல சாலமோன் என்னும் குமாரன் பிறப்பான். அவன் அமைதியுள்ள புருஷனா இருப்பான். அவனுக்கு அமெரிக்கையை கட்டளையிடுவேன், அவனை அமர்ந்திருக்க பண்ணுவேன் என்று சாலமோன். இந்த சாலமோனை கொண்டுதான் ஆலயத்தை தேவன் எருசலேம் ஆலயத்தை கட்டினார். அங்கே எருசலேமும் எகிப்தும் வேதத்திலே ஒன்றாக வருகிறது. எருசலேம் எகிப்தும் ஒன்றாக வருகிறது. 2த்துக்கும் கான்ட்ரரி இருந்தாலும் 2 ஒருமைப்பாட்டுக்குள் வரக்கூடிய இடத்துல இருக்கிறது. யாரால? தேவனுடைய ஜனங்களாலே. இங்கே சாலமோனுடைய குமாரன் ரெகோபியாம் ஆண்ட காலத்திலே அங்கே யூதர்களும் பெஞ்சமினியரும் லேவியரும் மாத்திரம்தான் இங்கே எருசலேமை ஒட்டின யூதா எல்லையிலே இருந்தார்கள், தென் தேசத்தில் இருந்தார்கள். வடக்கு ராஜ்யம் என்பது முழுவதும் எரோபியாம் கையிலே கொடுக்கப்பட்டது. எரோபியாம் கையில கொடுத்து, உனக்கு தாவீதை போல உனக்கு வீடை கட்டுவேன், ஒரு ராஜ்யத்தை பலப்படுத்துவேன், உன் சிங்காசனத்தை உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் நீங்கள் எருசலேமுக்கு போகிறது வருத்தம் என்று சொல்லி எகிப்தின் கன்றுக்குட்டிகளை கொண்டு வந்து வச்சுட்டானே. சாலமோனிலே குறைகளை நாம் கண்டுபிடிக்கிறோம். சாலமோனின் குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல தேவன் இருக்கிறார் என்ற இடத்தில் தான் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 7ல அவன் பாவம் செய்தால் அவனை நான் தண்டிப்பேன், சிட்சிப்பேன், அவனை நான் சரிப்படுத்தி கொண்டு வருவேன் என்ற இடத்துல இவனுடைய ஆலயம், இவனுடைய ராஜ்யம் உறுதிப்பட்டு விட்டது. ஆனால் அங்கே எரோபியாமுடைய ராஜ்யம் என்ற இடத்துல 10 கோத்திரத்தார் எகிப்தின் வழிகளுக்கு போயிட்டாங்களே. சாலமோனுக்கு எச்சரிப்பு கொடுத்து அவன் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்காக தேவன் சொன்னாலும் கூட முழுவதும் அவன்கிட்ட இருந்து ராஜ்யத்தை பிடுங்கலையே. உன் காலத்துல இல்ல, உன் குமாரன் காலத்துல பண்ணுவேன் அப்படின்ட்டார். சரி, குமாரன் காலத்துல ரெகோபியாம் காலத்துல முழுவதும் பிடுங்கிட்டார். ஆனா முழுவதும் இல்ல, 10 கோத்திரம் மட்டும் போகும். நீ 2 கோத்திரம் 3 கோத்திரம் நீங்க இருங்க. யாரு? யூதா, பெஞ்சமின், அவனோடு அங்க லேவியர்களும் எருசலேமோடு சேர்ந்த லேவியர்கள் இருக்கிறாங்க. முழுவதும் பறிக்கவில்லை. ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் என்ற இடத்துல இந்த 10 கோத்திரத்தார் சோரம் போய்விட்டார்கள், எகிப்தின் வழிக்கு போயிட்டாங்க. எரோபியாமுக்கு இந்த ராஜ்யத்தை தருவேன் என்று சொன்ன பின்பு, உன் வீட்டை கட்டுவேன், உன் சிங்காசனத்தை உறுதிப்படுத்துவேன், உனக்கும் ஒரு வீடு கட்டுவேன் தாவீதுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தங்களை சொன்னாலும் எரோபியாம் அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு தேவனுடைய வழிகளிலே நடக்க அவனுக்கு மனதில்லை. அந்த இடத்துல சொல்லுகிறாரு, நான் இவன் காலத்தில் இல்ல, அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவன் தான் அதிபதி, நீ ஓடின்னு சொன்னா இவன் நேராக எகிப்துக்கு தான் ஓடினான். எகிப்திலிருந்து வந்த எரோபியாம் இஸ்ரவேலரை எகிப்தின் வழியிலே சோரம் போக செய்தான். தானிலும் பெத்தேலிலும் அவன் கன்றுக்குட்டிகளை நாட்டி, இவைகள் தான் நம்மை விடுதலை ஆக்கினது. எருசலேமுக்கு போறது வருத்தம் தானே, தேவனுடைய வழிகளிலே நடக்கிறது வருத்தம். எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். தானிலும் பெத்தேலிலும் கன்றுக்குட்டி வச்சாச்சு, நீங்க எங்கேயும் போக வேண்டாம்னா இவனுக்கு ஆவிக்குரிய சிந்தையோ தேவனை பற்றிய பயமோ தேவனுடைய காரியங்களோ இல்லாதபடிக்கு அவன் எழுத்தின்படியாக தன் ராஜ்யத்தை கட்டிக்கொள்ள விரும்பினான். இதான் பிரச்சனை. சவுல்ட்ட என்ன பிரச்சனை? இதே பிரச்சனை தான். தாவீது தான் ஆவிக்குரிய அடுத்தபடியாக ராஜாவாக வருகிறான் என்று தெரிந்தும் தன் ஸ்தானத்தை எழுத்தின்படி தக்க வைக்க விரும்பினதுதான் சவுல் போனது பிரச்சனை. இப்ப சவுலுக்கு பதிலாக வந்தவனும் எரோபியாமும் என்ன பண்ணுகிறான்? இப்ப தாவீதுக்கு முன்பாக வந்த சவுலை தாவீது ஆவிக்குரிய ரீதியில மேற்கொண்டிருக்கிறார். இப்போ எரோபியாமை கொண்டு வரார்,
குறைபாடு, சாலமோனின் குறைபாடுகளுக்காக. ஆனால் இவன் நின்று இருந்தால் அவன் விழுந்தது நிச்சயம். இவன் நிக்கலையே. இவன் நிக்காத பட்சத்திலே சாலமோனை தேவன் தூக்கி எடுத்தது நிச்சயம் என்ற இடத்தில் வருகிறது. யெரொபெயாம் போயிட்டானே, எகிப்தின் வழிகளில் போய் இஸ்ரவேலரை சோரம் போக்கினான். அதுக்கு பின்பாக நீங்கள் ராஜாக்களின் காரியங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே முழுவதும் இஸ்ரவேல் ராஜாக்கள் யெரொபெயாமின் பாவத்தை விட்டு விடுபடாதவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனா ரெண்டு கூட்டத்தாரும் நல்லவங்களா? அப்ப யூதா கோத்திரத்தார் நல்லவர்களான்னு கேட்டா ரெண்டு பேரும் உத்தமன் கிடையாது. யாரும் உத்தமன் கிடையாது. கடவுள் தான் உத்தமன் என்று, கடவுள் தான் அங்கே அவர்களை உத்தமத்துக்கு கொண்டு வருகிறார் என்ற இடத்திலே கடவுளை சார்ந்து கொண்டவர்கள் உத்தமத்துக்கு வந்தார்கள். யெரொபெயாமுடைய குமாரன் நல்லவன், ஆனா சாலமோனுடைய குமாரன் நல்லவன் இல்லையே. யெரொபெயாமுடைய குமாரன் நல்லவன் என்ற இடத்தில் தான் அவன் ஒருவன் மாத்திரம் கல்லறைக்கு உட்படுவான் சொல்றார். ஆனா சாலமோனின் குமாரர்கள் அப்படி இல்லை. ஆனாலும் தங்களை தேவனிடத்தில் அவர்கள் திடப்படுத்திக் கொண்டார்கள். சாலமோனுக்கு பின்பாக அங்க 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு குமாரன் தாவீதுக்கு பிறப்பார். யோசியா என்னும் ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொன்னார். யோசியா பிறக்கிறதுக்குள்ள அங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. யோசியா சாமுவேல் காலம் தொடங்கி அவனை போல பஸ்காவை ஆசரித்தவர்கள் ஒருவரும் இல்லை. இந்த பஸ்காவினால் தான் நாம் விடுதலையாக்கப்பட்டோம் என்ற அறிவை உடையவனாக யோசியா ராஜா இருந்தாலும் கூட எகிப்தின் ராஜாவாகிய நேகோவினால் கொல்லப்பட்டு அதுக்கு பின்பாக பாபிலோனால் எருசலேம் துடைக்கப்பட்டுவிட்டது. எருசலேமுடைய நியாயத்திற்கு வருவதற்கு முன்பாக யோசியாவின் இருந்த நன்மை, யோசியாவில் கண்ட நன்மை நிமித்தம், அவன் பஸ்காவை ஆசரித்தது நிமித்தம், கடவுளுக்கு அவன் பிரியமாக நடந்தது நிமித்தம் எருசலேமின் நியாயத்தீர்ப்பை காணாதபடிக்கு அவனை எடுத்துக்கொண்டான். இப்போ தாவீதுக்கு ஒரு 3ஆவது குமாரன் இருக்கிறார். அவர்தான் இயேசு. தாவீதுக்கு இயேசு எனும் ஒரு குமாரன் பிறப்பார். அவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளில் கட்டி தருகிறேன். யூதர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இந்த ஆலயத்தை இடித்து போட சொல்றாரு. 46 வருஷம் ரெனோவேஷனுக்கே 46 வருஷம் எடுத்திருக்கிறோமே, இவர் எப்படி 3 நாள்ல இருப்பார்? அது தன்னுடைய சரீரத்தை குறித்தும் நித்தியமான சுதந்திரத்தை குறித்தும் மேலான ஒரு நித்திய பரம எருசலேமை குறித்தும் பேசுகிறார் என்று யூதர்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் அறிவில்லாதவர்களாக போய்விட்டார்கள். ஆவிக்குரிய ஒரு பார்வையை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்ற இடத்திலே தான் அவர்கள் மேசியாவை இழந்து விட்டார்கள். ராஜா பட்டியலில் வைத்தவர்களை அழைத்து அனுப்பினான். அவர்கள் வர மனதில்லை, அசட்டை பண்ணினார்கள், தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டார்கள், வேலைக்காரரை கொண்டு போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வர மனதில்லை, அசட்டை பண்ணினார்கள், தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டார்கள். இப்பொழுது இங்கே அதுக்கு பின்பாக அவன் தன் வேலைக்காரரை அனுப்பி தெரு ஓரங்களிலும் சத்திரங்களிலும் வீதிகளிலும் இருக்கிறவர்களை கொண்டு வந்து பந்தி இருக்க செய்கிறான். இஸ்ரவேலர்கள் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் சந்ததியார். ஆனால் இவர்கள் இந்த விசுவாசத்தையும் இந்த அன்பையும் பரிசுத்தையும் காத்துக்கொள்ள முடியாத இடத்திலே போய்விட்டார்கள் என்பதுதான் அவர்கள் இந்த சுதந்திரத்தை இழந்ததுக்கான காரணமாக இருக்கிறது என்று நம்பார். அதுக்கு பதிலாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார், நம்மை இணைக்கும்படியாக அவர்களை வெட்டினார் என்று நீங்கள் நினைக்காதபடிக்கு, மமதை கொள்ளாதபடிக்கு, மேட்டிமை சிந்தையாக இல்லாதபடிக்கு பயந்திருங்கள், தாழ்மையாக இருங்கள், அவர் இன்னும் கிருபை தருவார் என்று ரோம நிருபக்காரர் எழுதுகிறார். 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சா, நாங்க வர்றதுக்கு தான் அவங்களை வெட்டினாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க, அவன் விழுந்து போனா நான் நிக்கிறேன்னு நீங்க நினைக்காத, நிற்கிறேன் என்கிற நீ விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, தாழ்மையாயிரு, இன்னும் அவர் உனக்கு கிருபை தருவார். ஒரு எச்சரிப்பை நமக்கு தருகிறார். நீங்களே புத்திமான்கள் என்னாதீங்க, நாம அவங்களுக்கு அப்புறம் நமக்கு ரட்சிப்பு வர ஒரு திட்டம் இருந்தது போல அவர்கள் இப்ப கடினப்பட்டிருக்கிறார்கள், சுவிசேஷத்துக்கு பயங்கராக இருக்கிறார்கள், ஆனால் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை தேவன் கொண்டு வருவார். காட்டு ஒளிவ மரமாகி நம்மையே இணைச்சிருக்கிறாரே, சுய ஒளிவ மரங்களை கொண்டு வராம இருப்பாரா? அதனால நீ மேட்டிமை சிந்தையாராம பயந்துரு அப்படின்ற எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அவர்களை கொண்டு வருவது நிச்சயம் என்ற இடத்திலே பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தை இழந்தது போல் நாம் இழக்கக்கூடாது, அவர்கள் மேசியாவை இழந்தது போல் நாம் இழக்கக்கூடாது, அவர்களால் எருசலேம் துடைக்கப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கை போகக்கூடாது என்ற இடத்திலே நாம் விசுவாசம், நம்பிக்கை, அன்பை நாம் முற்றிலுமாக காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே இயேசுவின் மனவாட்டி என்ற இடத்திலே, இயேசுவின் சகோதரர் என்ற இடத்திலே நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. நம்முடைய அழைப்பை நாம் காத்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் கிரியை செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து. ஒரு ஜாதிகளாகிய நம்மை அவர் இந்த சுதந்திரத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக திட்டம்
இதுதான் இந்த ஓமையுடைய அர்த்தம் என்ற இடத்திலே நாம் ஒரு பார்வை பார்க்கிறோம். அப்ப இதுக்கு தகுதி இல்லாதவர்களை கொண்டு வந்து அவர் விருந்துக்கு கொண்டு வருகிறார் என்று விருந்து என்ற இடத்துல விருந்து ஆயத்தமாக்கப்பட்டு ராஜா விருந்துக்கு தகுதியற்றவர்களாகிய ஜனங்களை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கார். இயேசு கிறிஸ்துவ நிமித்தம், அவருடைய அப்போஸ்தலர்கள் நிமித்தம், நமக்கு யூதர்கள் அவரை தள்ளினது நிமித்தம் நமக்கு இந்த வெளிச்சம் வந்திருக்கிறது. இப்போ நமக்குள்ளே நிறைவு வந்த பின்பு யூதர்களுக்குள்ளே நிறைவை கொண்டு வரும்படியாக அவர் விரும்புகிறார் என்ற இடத்துல அதுதான் நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. இந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு நடக்கை நம்மிலே இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, நம்முடைய ஜீவியம், நம்முடைய விசுவாசம் நம்முடைய சகோதரனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்திலே அநேக சகோதரர்கள் அவரை போல வந்தடைவதற்கு அவரை மூத்த சகோதரனாக அவர் தந்திருக்கிறார் என்று கொண்டு வருகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதுக்கு முன்குறித்திருக்கிறார்? நம்முடைய குமாரனுடைய ஒத்த சாயலை நாம் அடைவதற்காக முன்குறித்திருக்கிறார் என்ற இடத்துல முன்குறிக்கப்பட்ட நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலரும் முன்குறிக்கப்பட்ட இடத்திலே அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் அழைப்பை தள்ளி தேவ சித்தத்துக்கு இணங்க அவர்கள் மனதில்லாமல் அதை அசட்டை பண்ணி மேசியாவை கொன்று போட்டார்கள் என்ற இடத்திலே அவர்கள் தீர்க்கதரிசியையும் கொண்டார்கள், குமாரனையும் கொன்று போட்டார்கள். இன்னொரு இடத்துல திராட்சை தோட்டத்தின் ஓமையை சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், இப்ப யாருக்கு கொடுக்கலான்னு அவங்க கிட்டே கேட்கிறார். யாரு தகுதியா இருக்கான்னு அவன்கிட்ட கொடுங்க, பிரஜாதிகள் கையில் கொடுங்க. விசுவாசத்தையும் இந்த பாக்கியத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இழந்து போகிறார்கள் என்றால், அங்க உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல இவர்கள் முரண்டு பிடித்த இடத்துல மோசே ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு? தேவனே, நீங்க உங்க முரட்டாட்டத்தை எல்லாம் நீ பார்க்க கூடாது, இவருடைய பிடரி கடினங்களையோ முரட்டாட்டங்களையோ நீங்க பார்க்க கூடாது. அவங்க இப்படிதான் வருவாங்க, போவாங்க, கீழ்ப்படிவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, இப்படிதான் இருப்பாங்க, போடுவாங்க, கலட்டுவாங்க, எப்படி வேணா ஜீவிப்பாங்க. நீங்க இவர்களை பார்க்க கூடாது. இப்படி ஊழியக்காரர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, ஒழுங்குபடுத்த மாட்டார்கள் ஜனங்களை. இவங்களும் மனம் போன போக்கில் போவான், அவங்களும் மனம் போன போக்கில் நடக்கட்டும்னு விட்டுருவான். நான் போன வாரம் நான் பார்த்தது போல கால் போன போக்கில் போகிறது கால்நடை. மனிதன் மனதின்படி நடக்கிறான், ஆனால் ஆவிக்குரிய மனிதன் தாம் மனம் போன போக்கிலையும் போக கூடாது. நீங்கள் உங்கள் மனதும் மாமிசமும் விரும்பின வழிகளையும் முன்னே நடந்தீர்கள், இப்ப நடக்க கூடாது. மனம் போன போக்கில் மனிதன் போகவே கூடாது என்பவன் ஆவிக்குரிய மனிதன். நீங்கள் முன்னே உங்கள் மனது மாமிசம் விரும்பின வழிகள் நடந்தீங்க, இப்ப நடக்கக்கூடாது. இப்போ உங்கள் மனது மாமிசம் மனித இடத்துல கிறிஸ்துவுக்கு அடிமை என்று நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதிக்கு அடிமை என்ற இடத்துல வர வேண்டும். சகோதரரோடு இணைந்து இருக்க வேண்டும். மூத்த சகோதரன் போகக்கூடிய வழியிலே நாம் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். அதில் தான் நாம் இருக்க வேண்டும். நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தைரியமாக வருவதற்கு நம்முடைய மூத்த சகோதரன் அங்கே நிற்கிறார். அவரை நீங்கள் கிட்டி சேர வேண்டும். அந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாக வர வேண்டும். அந்த கிருபாசனமும் அந்த கேருபீன்களும் ஒன்றாக இணைக்கப்பட்ட இடத்திலே இருக்கிறது. அந்த கிருபாசனமும் அந்த கேருபீன்களும் ஒன்றாக இணைக்கப்பட்ட இடத்தில் இருப்பது என்பது என்ன? அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது சபையை குறித்த ரகசியமாக இருக்கிறது. சபைதான், சபையில தான் பிரமாணங்கள் இருக்கிறது, சபையில தான் மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம் இருக்கிறது, சபையில தான் உயிர்த்தெழுதல் வல்லமை பலன் செய்கிறது. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நீங்களே கிறிஸ்தியர்ஸின் சபை என்ற இடத்துல சரீரமாக இருக்கிறீர்கள் என்று கொண்டு வருகிறாரே, அந்த சபையோடு கிறிஸ்து என்ற கிருபாசனமும் அந்த கிருபாசனத்தோடு கேருபீன்கள் என்ற ஊழியர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க கேருபீன்களை பிடித்து தூக்கினால் கிருபாசனம் கூட வரும், நீங்கள் கிருபாசனத்தை பிடித்து தூக்கினால் கேருபீன்கள் கூட வரும். கிருபாசனமும் கேருபீன்களும் எப்படி இணைந்திருக்கிறார்களோ அதை போல ஊழியர்களும் கிறிஸ்துவும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு சபை இசைவினைப்பாக இணைந்திருக்க வேண்டும். அதான் முக்கியம். நீங்கள் எங்களோடு ஐக்கியமாயிருங்கள். எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர. அப்போ சகோதரர் மூத்த சகோதரனை இணைந்து போகக்கூடிய இடத்திலே அவருடைய சபையும் ஊழியர்களும் இருக்க வேண்டும். சபையை மூத்த சகோதரனுடைய திட்டத்தோடு இணைக்கக்கூடிய இடத்திலே ஊழியர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அந்த கிருபாசனமும் அந்த கேருபீன்களும் எப்படி ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறதோ சபையோடு, அது சபையோடு இணைக்கப்பட்ட இடத்தில் தான் பெட்டி முழுமை பெறுகிறது. பெட்டி, உடன்படிக்கை பெட்டி அங்கதான் முழுமை பெறுகிறது. அது 2 சிறகுகள் அங்க மேல தூக்குனாப்புல இருக்கு. 2 பேரும் முகத்தையும் அங்க 2 பேரும் முகம் நேராக இருக்கிறது, கிருபாசனத்தை பார்த்திருக்கிறார். அப்படிதான் அது. அந்த மேலோங்கின சிறகுகள் என்பது அவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு கிருபையும் மகிமையும் வல்லமையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தூதர்களின் சிறகு என்பது வல்லமை, மகிமை. அது அந்த சிறகுகளினாலே அவர்கள் தங்கள் பாதங்களையும் தங்களுடைய கைகளையும் மூடுகிறதுனால தேவ சித்தம் செய்யக்கூடிய கிருபையும் மகிமையும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று நான் அதை அர்த்தப்படுத்துகிறேன். அவருடைய கண்கள், அவள் முகங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் நோக்கினாற் போல் இருக்கிறது. அவருடைய கண்கள் கிருபாசனத்தை பார்த்தாற் போல் இருக்கிறது. கிருபாசனத்திலிருந்து தேவன் பேசுவார். அந்த கிருபாசனத்திலே ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் ரத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே மிருகங்களுடைய ரத்தம் ஊற்றப்பட்டது. ஆனால் நம்முடைய காலத்திலே நாம் தைரியமாக கிருபாசனத்திலே சேரும்படிக்கு கிறிஸ்து இயேசுவுடைய வெளியேறப்பட்ட ரத்தம் என்றென்றைக்கும் நம்மை நீதிமான்களாக நிறுத்தக்கூடிய ரத்தம் அங்கே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பில் தான் அந்த நீதியையும் அந்த மகிமையையும் அந்த கிருபையையும் அந்த வல்லமையும் சபை அடைந்து கொள்கிறது. எப்படி கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஊழியர்கள் அந்த கிருபையையும் அந்த மகிமையையும் அந்த வல்லமையையும் அடைந்து கொண்டார்களோ, சபையும் ஒன்றாக இசைவாக இணைக்கப்பட்டு அந்த கிருபையையும் அந்த மகிமையையும் அந்த வல்லமையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இடத்துல ஒன்றாக்கப்படுகிறோம். அவர் மூத்த சகோதரன், நாம் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற இடத்திலே, அவரோடு இசைந்து நடக்கக்கூடிய இடத்திலே, அவரை போலவே மாறக்கூடிய இடத்திலே ஒரு முன்குறிப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு, அப்படிப்பட்ட நீதிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த போது சொல்லுகிறார், யார் என் தாய், யார் என் சகோதரர்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்ற இடத்துல தேவ சித்தத்தை கிறிஸ்து பரிபூர்ணமாக செய்வது போல கிறிஸ்துவோடு இசைந்திருக்கக்கூடிய ஊழியர்களும் கிறிஸ்துவோடு இசைவாக இணைக்கப்பட்டிருக்கிற சபையும் தேவ சித்தம் என்ற பரிபூர்ணத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இதுதான் பரிசுத்த சகோதரருக்கான அழைப்பு. இந்த அழைப்பிலே நாம் நிற்க வேண்டும் என்றால் நமக்காக இறங்கி வந்த அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நமக்காக ஏறி வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஆசாரியனையும் நாம் பார்க்கும்படியான அழைப்பு நமக்கு இருக்கிறது. வரும் அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அறிக்கைப்படும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமான கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இதோட முடிச்சுட்டாங்களா? முடிக்கல. மோசே ஒரு ஜெபம் வைக்கிறார். அவன் முரட்டாட்டத்தை நீ பார்க்க கூடாது, அவனுடைய இருதய கடினத்தை நீ பார்க்க கூடாது, நீர் அவர்களுடைய ஆகாமியங்களை பார்க்க கூடாது, நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களை பார்த்து இவர்களை நடத்தணும் ஐயா, இல்லாட்டி இவர்களை நீர் அழித்து போட்டீர் என்றால் எகிப்திலிருந்து இருந்து வந்தோமே பிரஜாதிகள் பார்த்தாங்களே என்ன சொல்லுவாங்க? அழிக்கிறதுக்கு இல்லையா கொண்டு போனாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? இவர்களுக்கு பதிலாக என் பேரை நீர் கிறுக்கி போடும் என்று மோசே கொண்டு வருகிறார். அதுக்கு கடவுள் சொல்றாரு, நீ இப்ப நடத்திட்டு போயா, நான் பாக்குறேன், அன்னைக்கு அவனை பாத்துக்கிறேன், நீ இப்ப கொண்டு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜெபத்துக்கு தேவன் உங்களை அழிக்கிறேன் என்று சொல்லும் போது நான் குப்புற கடந்து முக்கி அழுது உங்களை விடுதலையாக்கும்படியாக போராடினேன் என்று மோசே சொல்றாரு. அதுக்கு தேவன் நீ நடத்திட்டு போயா, நான் பாக்குறேன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அங்க முடியுது. ஆனால் இதற்கான பதிலை தர தேவன் சரியான நேரத்திலே பதில் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்ற இடத்துல மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல இந்த முழு இஸ்ரவேலையும் ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக ஒரு புறஜாதியான் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வருகிறார். 100க்கு அதிபதி ஒருவன் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அங்க சிலகாகலாம் கட்டுறதுக்கு, தேவாலயம் எல்லாம் கட்டுறதுக்கு அவன் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கிறான். ஜபாலயங்களை கட்டுகிறதுக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். அவன் வீட்டுக்கு இயேசு வருகிறதுக்கு அவன் தகுதியானவனாக இருக்கிறான் என்றெல்லாம் லூக்கா எழுதுகிறார். ஆனா இங்கே அவன் வந்து சொல்லுகிறான், என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்ற ஒரு மேன்மையான விசுவாசத்தின் வெளிப்பாட்டை அவன் ஜீவியத்திலே காண்பிக்கிறான். நான் வா என்றால் வருகிறதுக்கும் நான் போ என்றால் போகிறதுக்கும் என் ஆணைக்கு உட்பட்டவர்கள் என் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் என் வேலைக்காரன் அவன் வியாதியாக இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று 100க்கு அதிபதி சொன்ன இடத்துல இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டு
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்ற முற்பிதாக்களுடைய பிள்ளைங்களா நீங்க இஸ்ரவேல் ஜனங்க, உங்ககிட்ட இந்த விசுவாசம் காணலையா? அவன் சரீரம் செத்த போது விசுவாசமாக இருந்து ஈசாக்கை பெற்றானே, அவன் ஈசாக்கு முழு பஞ்சத்திலையும் அவன் விசுவாசமாக இருந்து விதை விதைத்து 100 மேனி அறுத்தானே, யாக்கோபு முழுவதும் என்னை சார்ந்து அவனுடைய கூடாரத்தை அவன் கலைந்து வாசஸ்தலமாக மாறக்கூடிய இடத்துல தன்னுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக அவன் ஒப்பு கொடுத்தானே, 12 கோத்திரங்களையும் நான் இன்னைக்கு வரைக்கும் நடத்தி கொண்டாந்துருக்கிறேன், உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே அப்படின்னு கொண்டு வர. எகிப்திலும் கூட நீங்க விசுவாசமா இருந்தீங்களே, அங்க எகிப்திலே அங்க அவன் யாக்கோபு மரித்தப்பனும் அவனை பிதாக்களுடைய கல்லறைக்கு நான் கொண்டாந்தனே, எகிப்திலும் யோசேப்பு அவளை விசுவாசமா இருந்தானே, எலும்புகளுக்கு கட்டளையிட்டானே, இவ்வளவு மேன்மையான முற்பிதாக்கள் இருந்த வழிகளில் வந்து நீங்களா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு இவர்களை குறித்து துக்கப்பட்டார் என்று எழுதாதபடிக்கு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப 2 எதிர்மறை இருக்கிறது இல்லையா? அவனை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்றால் இவர்களுக்காக துக்கப்பட்டார் என்று அர்த்தப்படுகிறது. அவன் விசுவாசிக்கிறான புறஜாதி, நீ விசுவாசிக்கலையே அப்படிங்கிற இடத்துல அந்த நியாய தீர்ப்பை மோசே ஏறெடுத்த ஜெபத்துக்கு ஒரு பதில் தரார். நீதியுடைய ஆகாமியங்கள் முரட்டாட்டங்களை பார்க்க கூடாது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை தான் பார்க்கணும் அப்படின்னு மோசே சொன்னீங்களே ஐயா, இப்ப பாருங்க கடவுள் சொல்றாரு. மோசே இப்ப பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் 4 திசைகள் இருந்தோம் புறஜாதிகள் வந்து பந்தி இருப்பாங்க. அந்த புறஜாதிகள் ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததி என்ற இடத்திலே இந்த விசுவாசத்துக்கும் இந்த கிருபைக்கும் இந்த வல்லமைக்கும் மகிமைக்கும் உரித்தாவார்கள். அவங்க சுதந்திரத்துக் கொள்கிறாங்க. கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து புறஜாதிகள் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களோடு பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரர், இந்த ராஜ்யத்தின் புத்திரர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய சந்ததிகளாகிய தேவனுடைய சொந்த ஜனங்களாகிய இவர்கள் இந்த சுதந்திரத்துக்குள்ளே போகாதபடிக்கு தங்கள் விசுவாசத்தை அவர்கள் இழந்து போனார்கள் என்ற இடத்துக்கு வந்து விட்டார்கள். விசுவாசத்தை இழந்துட்டான். விசுவாசம் இல்லை, பரிசுத்தம், இவை எல்லாவற்றுக்கும் ஆணியாக இருப்பது அன்பு. அன்பிலே பரிசுத்தம் இருக்கிறது. அன்பிலே நம்முடைய விசுவாச நம்பிக்கை அடங்கி இருக்கிறது. இப்பொழுதும் விசுவாச நம்பிக்கை 3 நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்று 1 கொரிந்தியர் 13:13 எழுதுகிறாரு. அன்பில் தான் விசுவாசம் இருக்கிறது, அன்பில் தான் நம்பிக்கை இருக்கிறது, அன்பில் தான் மெய்யான பரிசுத்தம் இருக்கிறது என்ற இடத்திலே அன்பு இல்லாததினாலே, தேவ அன்பை அவர்கள் இழந்ததினாலே மேசியாவை இழந்து விட்டார்கள், தம்முடைய நம்பிக்கை இழந்து விட்டார்கள், தம்முடைய விசுவாசத்தை இழந்து விட்டார்கள் என்ற இடத்திலே ஒரு நியாய தீர்ப்புக்கு போய்விட்டார்கள் என்பதை நாம் இப்ப சொல்றாரு. யார் என் சகோதரன்? இதுக்கு அப்புறம் தான் 22 சொன்னாரு. அங்க இதுக்கு அப்புறம் தான் அங்க 12 கடைசியில கொண்டு வர்றார். 12:50 மத்திய 12:50 என்ன கொண்டு வர்றார்? யாரு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, அவன் செய்யக்கூடிய இடத்துல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் மேல் அன்புள்ளவனாக இருக்கிறான், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் மேல் விசுவாச நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறான், பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல தன்னை பரிசுத்தராக காத்துக் கொள்ளக்கூடிய அன்பினால் நிறைந்திருக்கக்கூடிய ஒருவன் தான் தன் மூத்த சகோதரன் நடந்த வழிகளிலே அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான் என்று அவர் கொண்டு இவர்கள் தான் என் சகோதரர், இவர்கள் தான் என் தாய், இவர்கள் தான் என் சகோதரி, யார் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்களே என்ற இடத்துக்கு இயேசு கொண்டு வருகிறார். இயேசு மூத்த சகோதரனாக பூமியிலே வந்து நம்மை போல பாட அனுபவித்து, நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராக, நம்மை போல பாட அனுபவித்தாலும் சோதிக்கப்பட்டாலும் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய இடத்துல இருந்து அவர் ஜெயம் பெற்றது போல அவருடைய சகோதரராகிய நாம் அவரை போலவே ஜெயம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அப்படி பூமியிலே வந்து ஜெயம் பெற்றதுனாலே எப்படி இந்த உடன்படிக்கை பெட்டி சபை கிறிஸ்து ஊழியர்கள் என்ற இடத்துல இசைந்து இருக்கிறதோ, அங்கே மேலான எருசலேம் என்ற இடத்திலே நாம் இசைவாக இணைக்கப்படும்படியாக இருக்கிறோம். அதற்காக ஒரு பரிசுத்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரம அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரராக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாகிய அவரை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாம் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலர் என்பவர் அவர் நமக்காக அனுப்பப்பட்டவர். நாம் அறிக்கை பண்ணும் அவர் அந்த ஆசாரியர் என்பவர் நமக்காக ஏறி போனவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.
அவர் இறங்கி வந்த இடத்திலும் அவர் ஏறி போன இடத்திலும் அந்த அனுபவங்களை நாம் அடைந்து கொள்ளும்படியாக அவர் இறங்கி தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினது போல நாம் பூமியிலே அவருடைய கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் அன்பினாலும் இந்த கிரியைகளை நடப்பித்து நிறைவாக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாகிய அவரை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவசித்தம் செய்தது போல நாம் ஒவ்வொருவரும் தேவசித்தம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் ஒரு பரிசுத்த அழைப்பு நாம் பெற்றிருக்கிறோம். அவர் பரிபூர்ணத்தை அடைந்து கொண்டது போல நாம் அந்த பரிபூர்ணத்தை அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருத்துவத்தில் இரண்டாம் நபராகிய அவர் மனிதனை போல இறங்கி வந்து தம்மை வெறுமையாக்கி அடிமை கோலம் எடுத்து சகலத்தையும் பரிபூர்ணமாக அவர் நிறைவேற்றி இப்பொழுது ஆசாரியன் என்ற இடத்திலே அவர் அங்கே இடம் பெற்றிருக்கிறார். அவர் ஆசாரியர், அவர் அப்போஸ்தலன் என்ற ரெண்டு அனுபவத்தையும் நாம் அடைந்து கொண்டு மூத்த சகோதரன் வளர்ந்த அதே வளர்ச்சியும் அவர் நிறைவேற்றின அதே தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்திலும் அவர் அன்பிலே நினைத்திருந்தது போல நாம் அன்பிலும் நினைத்திருக்கும்படியாக இருக்கிறோம். இந்த இடத்துல அவர் ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஜெபத்தை எடுக்கிறார். பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரர் என்ற இடத்துக்கு வந்த நாம் இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டோமே, தேவசித்தம் செய்யணுமே. ஆனா எபேசிய நிருபக்காரர் சொல்லுகிறார், நீங்கள் அழைப்புக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள், ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்ளுங்கள். ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் நான் கிருபாசனத்தை சொன்னேன். கிருபாசனமும் அங்கு கேருபீன்களும் ஒன்றாக இருக்கிறது, கிருபாசனமும் பெட்டியும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற இடத்துல ஒருமைப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும். நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இந்த ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒருமைப்பாடுதான் முக்கியம். இந்த ஒருமைப்பாட்டிலே நாம் இணைக்கப்பட்டுள்ளோம். சரீரத்தின் அவயவங்கள் ஒருமைப்பாட்டோடு கிரியை செய்ய வேண்டும். சரீரம் முழுவதும் அப்பொழுதுதான் பரிபூரணத்தை அடைகிறது. சகோதரர்கள் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பரிசுத்த அழைப்பு இருக்கிறது போல அந்த அழைப்புக்குரிய ஒரு ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்ளக்கூடிய கடமை நம்ம இடத்துல இருக்கிறது. இந்த கேருபீன்கள் ஒரு முகத்தை ஒருவர் பார்க்கிறது போல நாம் ஒரு முகத்தை ஒருவர் பார்ப்பது என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் எழுதுறாரு. பொய் சொல்லாதிருங்கள், கபடு செய்யாதிருங்கள், இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்போதான் ஒரு மனதை காத்துக்கொள்ள முடியும். பேச்சிலே அல்லங்க, பேச்சிலே அல்ல, கிறிஸ்தவம் பேச்சிலே அல்ல, பலத்திலே இருக்கிறது. பேசுகிறோம், எருசலேமை பேசுகிறோம், சியோனை பேசுகிறோம், ஒரு மனதை பேசுகிறோம், சகோதர அன்பை பேசுகிறோம். நடத்துகிறோமா? கிரியை நடப்பிக்கிறோமா? கிறிஸ்து பரிந்து பேசுறது போல நாம் சகோதரனுக்காக பரிந்து பேசுகிறோமா? அல்லது சகோதரை வெட்டி புறம்பாக்குகிறோமா? ரெண்டுமே நடக்குது கிறிஸ்தவத்துல. சகோதரை வெட்டி புறம்பாக்கி விட்டு ஒருவனும் இல்லைன்னு இப்ப நான் அழுகலாம், அவங்களெல்லாம் சேர்க்கிறேன்னு. கிரியையிலே இருக்கிறதா? கர்த்தர் வருகிறார் இல்லையா? கிரியையில இருக்கணும். கிறிஸ்து ஒவ்வொருவருக்காக பரிதவிக்கிறது போல நாம் ஒவ்வொருவருக்காக பரிதவிக்கிறோமா? வேண்டுதல்களை ஏறெடுக்கிறோமா? பரிந்து பேசுகிறோமா? இன்னும் இருக்கட்டும் ஐயா, இந்த வருடமும் நான் கொத்தி எருபோடுகிறேன், இது கணிதரும் என்று மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? சகோதரனுக்கு தான் பேசுறேன், வெளியில இருக்காரு. சபைக்குள்ளே சகோதரருக்குள்ளே நாம் பரிந்து பேசுகிறோமா? சகோதரர்களே ஒரு மனதை காத்துக் கொள்கிறோமா? சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்கிறோமா? ஒரு மனதை காத்துக் கொள்ளக்கூடிய இடத்துல எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த சகோதரர் என்ற இடத்துல சுய பரிசுத்தத்தை கொண்டு யோசேப்பை போல நியாயம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? யோசேப்பு கொஞ்ச நேரம் சகோதரரை புழிஞ்சு எடுத்துட்டாரு இல்லையா? அவருடைய சொப்பனம், அவருடைய அவருடைய தரிசனங்கள் நிறைவேற வேண்டும் என்ற பகுதி இருக்கிறது. ஆனா ஒரு போட்டு எடுத்துட்டாரே, முதல் நாளே சொல்லலையே நான் சகோதரன்னு. கொஞ்ச நாள் இவன் எல்லாம் பிபி ஏறி தானே சுத்திட்டு இருந்தான். அதே போல அல்ல, நாம் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறது போல, கிறிஸ்து நமக்காக பரிதவிக்கிறது போல நாம் அந்த தன்மை அடைந்துள்ளோம். அதுக்காக தான் நமக்கு அன்பு இருதயத்திலே ஊற்று. தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் தான் நாம் பழிவாங்காதவர்களாக பரிந்து பேசக்கூடியவர்களாக மாறுவோம். பழைய பாட்டில் இந்த அன்பின் தன்மை ஊற்றப்படவில்லை முழுவதுமாக. அதனாலதான் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் பையனை பயப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு கொடுக்கப்பட்ட நீதி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பயக்கிறவர்களை நீங்கள் சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்கள் ஏறிடுங்கள் என்று கொண்டு வருகிறாரே. பிதாவின் பூரண சற்குணம், பிதாவின் நற்குணம் என்ற இடத்துக்கு வர வேண்டும், பிதாவின் பூரண சற்குணம் என்ற இடத்துக்கு வர வேண்டும். அதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவை அறிய வேண்டும். கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடிப்படைக்கு அங்கே புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறோம்.
எதுக்கு நாம் புதிய மனிதனாக்கப்பட்டிருக்கிறோம்? எதுக்கு பழையன ஒழிந்தன எல்லாம் புதிதாயின? ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சகல பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புதிது என்பது என்ன? அவரை அறிகிற அறிவு. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை அடைபடிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது 3:10 கொலோசியர் 3:10. ஆனால் 3:14 பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த 10 என்பது பிதாவின் நற்குணத்துக்கு வருகிறோம். பூரண சற்குணம் என்பது 3:14 வர வேண்டும். கொலோசியர் 3:14 பூரண சற்குணத்தின் கட்டாகி நற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த கட்டுல 14 இருக்கு. 14 ஒன்றா கட்டப்பட்டிருக்குது. என்ன? அதுல 7 இல்லை என்றும் 7 உண்டு என்றும். எஸ் நோ, 7 எஸ் 7 நோ. என்ன இருக்கு என்ன இல்லை என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அந்த தன்மையிலே நம்முடைய பேர்களை இணைத்து இருக்கிறோமா என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் கிறிஸ்துவின் அந்த பரிபூரணத்தை நாம் அடைந்து அவருடைய சகோதரர் என்ற இடத்துக்கு வர முடியும். ஒரு மனதை நாம் காத்துக்கொண்டு ஒருமைப்பாட்டிலே நாம் நிலைத்திருக்க முடியும் என்பதற்காக தான் இந்த ஒருமைப்பாட்டுக்கும் இந்த கிறிஸ்துவின் வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் அவர் 5 விதமான உத்தியோகஸ்தரை நமக்கு தந்திருக்கிறார். தந்து நம்மை இந்த அழைப்புக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பரம அழைப்புக்கு வந்திருக்கிறோம். ஒரு பரிசுத்த சகோதரராக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக, கிறிஸ்துவோடு ஒன்றாக இருக்கும்படியாக. பிதாவே நாம் ஒன்றாக இருக்கிறது போல நீர் எனக்கு பூமியிலே தந்தையவர்களை நான் இழக்கவில்லை, இவர்களும் நம்மோட ஒன்றாக இருக்கும்படியாக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்ற இடத்திலே ஒரு மனப்பாதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு, அதான் முக்கியம். ஒருமனப்பட்ட விட்டுறோம்ல, ஒரு மனம் பட்டு விட்டதா? படாதபடிக்கு, அது பட்டு விடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடுவார்களோ அவர் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இந்த காலை வேளையிலே பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரரே, நீங்கள் அறிக்கை பண்ண அப்போஸ்தலரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் மாத்திரமல்ல, அவர் ஆசாரியனாக இருக்கிறார். அவர் நமக்கு சகோதரர். அவர் நம்மை தன்னை போல மாற்றும்படியாக தான் கடவுள் நமக்கு மூத்த சகோதரனாகிய கிறிஸ்துவை தந்தார் என்று 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:29. அவரை போல மாறுபடியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பை பிரதிபலிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மற்றவர்களுக்காக பரிதபிக்கிறது போல, அவர் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறது போல, அவர் ஒருமனப்பாட்டை நிறைத்திருந்தது போல, அவர் தேவ சித்தம் செய்கிறவர்களோடு இணைந்திருந்தது போல நாம் தேவ சித்தத்திலே இணைந்திருக்க வேண்டும். நாம் சகோதர ஸ்நேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றி சகோதரனோடு இசைவாக இணைக்கப்பட வேண்டும். அங்கே சபை என்ற இடத்திலே மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அந்த பெட்டியும் கிருபாசனமும் கேதுருபெண்களும் இசைவாக இணைக்கப்பட்டது போல இணைக்கப்பட வேண்டும். இந்த சகல பரிபூரணத்தை அவர் நிறைவேற்றி மனிதனாக வந்த அவர் இந்த தேவ சித்தம், அன்பு, பரிபூரணம், ஒருமைப்பாடு என்ற இடத்துல எல்லாவற்றையும் காத்து நிறைவேற்றி அவர் கிறிஸ்து இன்றைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார் என்ற இடத்திலே அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அஸ்திவாரங்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அஸ்திவார கற்களாக ஒரு புதிய எருசலேம், ஒரு பரம எருசலேம், ஒரு சியோன் எருசலேம் இசைவாக இணைக்கப்பட்ட ஒரு பட்டணத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோமே. எப்படி அது வரும்? நீங்களும் நானும் இசைவினைப்பாக ஜீவனுள்ள கற்களாக நாம் இணைக்கப்பட வேண்டும். அங்க ஒரு கல்ல இல்லை, நாம் தான் கற்களாக இணைக்கப்படுகிறோம். கிறிஸ்து என்னும் மூலைக்கல்லின் மேலே, அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்னும் அஸ்திவாரத்தின் மேலே ஜீவனுள்ள கற்களாக நம்மை கூட்டி கட்டுவார். வீடாக கட்டுவார், நகரமாக கட்டுவார், அங்கே ஆலயமாக கட்டுவார், அங்கே வாசஸ்தலமாக கட்டுவார், மாளிகையாக கட்டுவார் என்று கொண்டு வருகிறார். கிறிஸ்து என்னும் மூலைக்கல்லின் மேலே, அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்னும் அஸ்திவார கற்களின் மேலே ஜீவனுள்ள கற்களாக நாம் ஒருங்கிணைத்து கட்டப்பட வேண்டும். பூமிக்குரிய கசப்புகளை, பூமிக்குரிய புளிப்புகளை நாம் வைத்துக் கொண்டிருக்க கூடாது. நம்முடைய பழைய புளிப்பை நாம் களைந்து விட வேண்டும். நம்முடைய பஸ்கா அடிக்கப்பட்டிருக்கிறார். நாம் கசப்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது. கசப்பான எந்த ஒரு வேர் தோண்டி ஏசா கெட்டு போனது போல நாம் கெட்டு போக கூடாது. ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனோடு இசைவினைப்பாக இணைந்து பூமியிலே இருந்தது போல நாம் சகோதரர் ஒவ்வொருவரும் இசைவினைப்பாக இணைக்கப்பட்டால் தான் நித்தியத்திலே கட்டப்படுவோம். நமக்குள்ளே பிரிவினை இருக்குமானால் நாம் கட்டப்பட முடியாது என்பது நிச்சயம். நமக்குள்ளே பிரிவினைகள் வேண்டாம், நமக்குள்ளே கசப்புகள் வேண்டாம், நமக்குள்ளே புளிப்புகள் வேண்டாம், நமக்குள்ளே வெறுப்புகள் வேண்டாம். நாம் இசைவாக இணைக்கப்படுவோம். கிறிஸ்துவை முன்னிறுத்துவோம், தேவ சித்தத்தை முன்னிறுத்துவோம், அவர் தந்த அன்பை முன்னிறுத்துவோம். அன்பினாலே இசைவினை
இணைப்பாக நாம் கட்டப்படுவோம். கிறிஸ்து என்னும் மூலைகளின் மேலே அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் எப்படி அஸ்திபார கற்களாக கட்டப்பட்டிருக்கிறார்கள், நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கற்களாக கூட்டி கட்டப்படுவோம். நம்மை வீடாக கட்டுவார், நம்மை நகரமாக கட்டுவார், நம்மை மாளிகையாக கட்டுவார், நம்மை ஆலயமாக கட்டுவார், நம்மை வாசஸ்தலமாக கட்டுவார். என்றென்றைக்கும் அவரோடு நிலைத்திருக்கும்படியான ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்த சகோதரே, பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக ஓடுவோம். பரம எருசலேம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பரம தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். An heavenly calling, an heavenly race, an heavenly habitation, and an heavenly God is there. நித்தியமாக நாம் அதை அடைந்து கொள்ளும்படியாக நாம் அடைந்து கொள்ளத்தக்கவர்களாக ஓடுவோம். இந்த காலை வேளையிலே சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களுக்கும் இந்த வசனங்களுக்கும் தேவனுடைய எச்சரிப்புகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நாம் முற்றிலுமாக இந்த காலை வேளையிலே நம்மை தாழ்த்துவோம், கொடுப்போம். ஒரு மனதை காத்துக் கொள்வோம். தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்வோம். அன்பிலே நிலைத்திருப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.